ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் லைவில் போச்சு. அதாவது ப்ரொமோவில் பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் இந்த திவாகரை போட்டு பொலம் பொழக்கிறாங்களே இவங்களுக்கு அதாவது திவாகர் நம்மளுக்கு கண்டென்ட் கொடுப்பார் பார்த்தா உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காரு. இதில் என்ன பிரச்சனை, யார் மேலே தப்பு அப்படின்னு கிளியராக இருக்குது. தப்பு திவாகர் மேலே கிடையாது. இதை எடுத்துக்கிற விதங்கள், அது மட்டும் இல்லாமல் ஊதி பெருசாக்கணுன்ற மோட்டிவ்லேயும் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ இந்த சூப்பர் டிலக்ஸில் இருக்கிறவங்களாம் வேலை வாங்கணுன்றது தான் பிக் பாஸ் நேற்று கொடுத்துறாரு. இதுதான் உங்களுக்கு டாஸ்க் அப்படின்ட்டு, அதனால் வேலை வாங்குறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, திவாகர் உள்ளே வந்ததே தன்னை வெளியே பிரபலமாக காட்டிக்கணும், தன்னுடைய நடிப்பு திறமை, நான் ஒரு நடிப்பு அரக்கன்றதை காமிக்கணுன்றதுக்காக அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பஞ்சு டைலாக்கு படத்தோட விஷயங்கள்லாம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, கண்ட்ரி ஃப்ரூட்டுன்ட்டு போயிட்டார். என்னென்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நம்ம வடிவேலு அவர்கள் சொல்லுவார், அந்த இதை சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதை ஆரோரா சின்க்ளரா அவங்கக்கிட்ட கேட்குறாங்க ரம்யாஜோ, அம்மா இப்போ அவர் சொல்லிட்டு போனார், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. கண்ட்ரி ஃப்ரூட் சொல்லுவாங்க, அவர் அப்படி சொல்லிட்டு போகிறாரு, அதுக்கு பட்டுக்கட்டான் அப்படின்ற மாதிரி, முட்டாள் அப்படின்ற மாதிரி இவங்களும் எடுத்துகிட்டு சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிட்டாங்க, நான் போய் கேட்குறேன்ட்டு வெளியே போனாங்க. போய் ஊரை கூட்டுறாங்க, சண்டை போடுறாங்க. அவர் சொல்கிறார், இல்லைம்மா நான் உன்னை போய் சொல்லணும்மா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை சொல்லுவேனா, சரி சாரிப்பா அப்படின்றாரு. என்ன சாரி இது, இந்த சாரியா இது, இந்த சாரியெல்லாம் எனக்கு பிடிக்காது, என்ன ஈஸியாக சாரி சொல்கிறீங்க, சாரின்னா எப்படி சொல்லணும் தெரியுமா அப்படின்றாங்க. உடனே அங்கேருந்து பிரவீன் ஏதோ கெட்டவாதி அவங்க வாயில், நீங்கள் எல்லா வார்த்தையும் சொல்லிடலாமா, எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சாரி கேட்டால் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எது கெட்ட வார்த்தை அங்கேருந்து அவர். உடனே விஜய் பார்வதி, எப்பா நீங்கள் உள்ளே வந்துடாதீங்க, ஏற்கனவே இங்கே ஒரு ரணகலமாக ஒன்று போயின்னு இருக்கு அப்படின்னு அங்கே சொன்னோடனே அவர் சைலண்டானார். அதுக்கப்புறம் கெமி உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ளே தேவையில்லாமல் பேசுகிறாங்க. கமருதீன் உள்ளே வராரு. என்னையா நடக்குது, அவர் சொல்லிட்டார், இது நார்மலாக ஒரு படத்துக்கு தாங்க, பல டைலாக் மாதிரி தாங்க பேசணும் அப்படின்னு. அதை அழகாக சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னது எனக்கு ஃபன்னாக தான் இருந்துச்சு, எனக்கு அதை எந்த இன்டென்ஷனில் நீங்கள் பேசுகிற மாதிரி தெரியல, அழகாக சொல்லிட்டாங்க. ஆனால் இதை வாலண்டராக வேணுட்டுமே க்ரியேட் பண்ணி இதில் நம்ம ஒரு கண்டென்ட்டை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ரம்யாஜோ பண்ணது சுத்தமாக எனக்கு சரியாகவே படலைன்றது தான் என்னோடய கருத்து. ஏன் இதை பண்ணணும், இப்படி ஒரு கேமா, என்ன இது வாலண்டராக க்ரியேட் பண்ணுற மாதிரியே இருக்கே. ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்களா, இல்லை திவாகரை அட்டாக் பண்ணி எல்லோரும் வெளியே அனுப்பணும்னு ஒரு பிளான் பண்ணுறாங்களான்னு. ஏன்னா இந்த WWFலாம் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ராயல் ரம்பிள்னு ஒன்று இருக்கும், எல்லாமே உள்ள பலசாலி இறக்கிடுவாங்க, டக்குன்னு பார்ப்பாங்க, ஒரு பலசாலி பெருசாக இருப்பான், அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க சண்டை போட்டுப்பாங்க. அந்த மாதிரி திவாகரை நினச்சி பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவர் அவ்வளோ பெரிய பலசாலியே கிடையாது. அவரை விட்டுட்டு அவர் சைலண்ட்டாக அவரே 4-5 ஜோக்கை பண்ணிட்டு அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் கிளம்பி போயிடுவார். அவரை போய் பெரிய ஹீரோ மாதிரி இவங்க எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ணி கடைசியில் அவர் ஒரு பெரிய ஹீரோ ஆக்கிடுவாங்களோன்னு ஒரு பதபதைப்பாக இருக்குது. என்னத்தை சொல்ல, வாட்டர்மேன் ஸ்டார்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பிக் பாஸ் ஸ்டார் ஆகிடுவார் போல இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே ரம்யாஜோ பண்ணதும் ஊதி பெருசாக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கெமி ஏமிக்கு உள்ளே வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதேமாதிரி பிரவீன் ராய் உள்ளே வராரு, வினோத்தும் உள்ளே வராரு, கமருதீன் உள்ளே வராரு, அதிசயம் உள்ளே வராரு. ஏன்ப்பா உங்களுக்குலாம் வேறு கண்டென்ட்டே இல்லையா? பிக் பாஸ்குள்ளே வந்ததே திவாகர் எதிர்க்கிறதுக்கு தானா? என்னத்த சொல்ல, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.